மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்கள்லாம் தற்போதைய நிலமையில் மூச்சு விடுறதே சிரமமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. சார் கஷ்டத்தை நினச்சி சில நேரங்களில் தூக்கம் வரலை, நிறையா பேர் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க, துரோகங்கள் நிறையா பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா நாம் போய் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இறங்கி போகக்கூடிய ஆள் கிடையாதுன்னு மீனராசிக்காரன். ஆனால் வேணும்னே ஒரு விஷயத்துக்காக மைண்டை மாற்றி ஃபேமிலி பேசி கேன்வாஷ் பண்ணி தேவையில்லாமல் அந்த இடத்துல போய் சந்திக்க வைக்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சின்ன சின்ன இல்லை, அது மனதை உழுக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மீனராசிக்காரங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அடிப்படையான சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மீனராசி அப்படிங்கிறது 12 ராசிகள்லேயே மிகவும் உணர்ச்சி பூர்வமான ராசி, கருணை நிறைந்த ராசி, ஆன்மீக சிந்தனை கொண்ட ராசி. இந்த ராசிக்காரங்க வெளியில் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். ஒருத்தன்கிட்ட நீங்கள் ஒரு திட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அவனை மன்னிச்சு விடலாம், ஆனால் அது உங்களை பல நாள் தூங்க வைக்காமல் இருக்கும். நிறையா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் யாரையோ மன்னிச்சுட்டு வேண்டாடா போடா அப்படின்ட்டு போயிட்டு உங்கள் மனசில் என்றைக்காவது நிம்மதியோடு தூங்கியிருக்கீங்களா? என்றைக்காவது இன்றைக்கி வரைக்கும் ஒரு சில வருடங்களாக இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டு நல்லா தூங்கிய அனுபவம் இருக்கா? கடந்த சில மாதங்களாக சில வருடங்களாக ஒரு சிலருக்கு. காரணம் என்ன? உங்களுடைய கிரக அமைப்பு தான். இவங்க யாரையுமே எளிதில் நம்பிடுவாங்க. அதனால தான் வாழ்க்கையில் பல முறை ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் மனித நேயத்தை விட மாட்டாங்க. சார் என்ன சார் பண்ணுறது, மனுஷனாக பிறந்துட்டேன், மன்னிச்சு தான் நான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கான முக்கிய குணம் என்ன தெரியுமா? அதிகமான அன்பு, கருணை மனம், யாருக்கும் தீங்கு நினைக்காத இயல்பு, கலை உணர்வு, ஆன்மீக ஈர்ப்பு, குடும்ப பாசம், நம்பிக்கை அதிகம், எளிதில் மனம் உடைகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களை ஈஸியாக மற்றவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இதெல்லாம் யாருக்கு இருக்கும்? குழந்தைக்கு தானே இருக்கும். அதிகமான அன்பு யார்கிட்ட இருக்கும்? குழந்தைகிட்ட இருக்கும். கருணை மனசு யார்கிட்ட இருக்கும்? குழந்தைகிட்ட தான் இருக்கும். யாருக்கு தீங்கு நினைக்காத இயல்பு யாருக்கு இருக்கும்? குழந்தைக்கு தான் இருக்கும். கலை உணர்வு யாருக்கு? ஒரு விஷயத்தை பார்த்தா பொம்மையை அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் யாருக்கு? அதுக்கு தான் இருக்கும். ஆன்மீக ஈர்ப்பு, எல்லாம் சாமி கும்பிட்றாங்க, நாமளும் சாமி கும்பிட்டா நல்லது, மனசில் எந்த ஒரு இது இல்லாமல் சாமி கும்பிட்றது. குடும்ப பாசம், குடும்பத்து மேலே இவங்க வைக்கிற அளவுக்கு பாசம் குடும்பத்தில் ஒரு ஆள் கூட வைக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும் பாசம். நம்பிக்கை அதிகம், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க மேலே இருக்க நம்பிக்கை அதிகம். எளிதில் மனம் உடைஞ்சிரும். யாராவது ஒருத்தர் சொல்கிற டக்குன்னு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு உங்களுக்கு அப்செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள் குழந்தையினுடைய குணம், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மீனராசி. ஸோ ராசிகள்லேயே சில முக்கியமான உணர்வுகளுக்கு பேர் போன ராசி இந்த மீனராசி. இந்த ராசியில் குறைகள் அப்படின்னா முடிவெடுக்க தாமதமாகுங்க. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் தாமதித்து தான் எடுப்பீங்க, எல்லாரையும் நம்புவீங்க. இதான் உங்களோட மிகப்பெரிய குறைன்னு சொல்லுவாங்க. உணர்ச்சியில் சிக்கிக்கொள்வது, ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அந்த உணர்ச்சியிலே நீங்கள் லாக் ஆகிக்குவீங்க, உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் உணர்ச்சியில் சிக்கிக்கிறது தான் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமே. மன அழுத்தம் உங்களுக்கு அதிகம். இல்லை அப்படிங்கிற சொல்ல முடியாத ஒரு தன்மை. யாராவது ஒருத்தன் ஹெல்ப் கேட்டானா இல்லைன்னு நீங்கள் இது வரைக்கும் யார்கிட்டும் சொல்ல மாட்டீங்க. சமாளிச்சுட்டு கூட அப்புறமேட்டு போய் செஞ்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு போய் செஞ்சுட்டு அந்த காரியங்கள் தான் அதிகம். நிறையா பேருக்கு நீங்கள் நன்மை செஞ்சவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாது சார். இப்போ யாருக்கு செஞ்சோம் அப்படின்லாம் உங்களால் யோசிக்க கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சிம்பிளான விஷயமா இருக்கும், அவன் பெரிய ஆளாக இருப்பான். நீங்கள் வளர்த்து விட்டவும் நிறையா பேர் இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் அவனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி எப்படி பெரிய சீன் போட்டுட்டு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இன்றைக்கி மீனராசிக்காரன் முன்னாடி நடந்திருக்கு. மீனராசிக்காரெலாம் கதறி இருக்காங்க. ஆனால் அதை பெரிய விதியமாக எடுத்துக்காமல் போயிட்டு இருக்கிறது தான் எங்களோட மிகப்பெரிய ஹைலைட். அவன் கிடக்கிறான் சார், பார்த்துக்கலாம் சார், இவனால் நம்மகிட்ட சும்மா தெரிஞ்சுட்டு இருந்தோம் சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரங்க அனுபவித்த துரோகங்கள் அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வலி நம்பிக்கை துரோகம். இந்த ராசிக்காரங்க யாரால் அதிகமாக காயப்படுத்தப்படுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நண்பர்கள், உறவினர்கள், காதல் உறவுகள், பணம் வாங்கியவங்க, தொழில் கூட்டாளிகள். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதில் யாராவது ஒருத்தர்னாலையாவது நீங்கள் கண்டிப்பாக ஒரு துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நண்பர்கள் வட்டாரம், உங்களை பக்கத்துலேருந்தே தோக்கடிக்கக்கூடிய ஒரு உறவினர் வட்டாரம், காதல் உறவு, அன்பு அதிகமாக காட்டி ஆசையில் நீங்கள் மயங்கி அதன் மீது நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பணம் வாங்கியவங்க கிட்ட, தொழில் கூட்டாளிங்கிட்ட. இன்றைக்குமே உங்களுக்கு யாரை நம்புறதுன்னு சில கன்ஃபியூஷன் தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்பலாமா வேண்டாமாங்கிற மாதிரிலாம் கன்ஃபியூஷனில் தான் இருப்பீங்க. மீன ராசிக்காரர்கள் யாருக்காவது உதவி செய்தால் முழு மனதோடு செய்வாங்க. உதவின்னு செஞ்சால் முழு மனசோடு செய்யக்கூடிய ராசி. ஆனால் அவங்க தேவைப்படும் நேரத்தில் அதே மனிதர்கள் திரும்பி பார்க்காத சூழல் உருவாகும். இவங்க சந்தித்திருக்கக்கூடிய அனுபவங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, காதலில் ஏமாற்றம், உறவினர்களால் அவமானம், தொழிலில் நம்பியவர்களால் துரோகம். இது எல்லாமே நீங்கள் அனுபவித்த சில விஷயங்களில் ஒன்று. குடும்பத்தில் மதிப்பு உங்களுக்கு குறைவு, செய்த உதவிக்கு நன்றி கிடைக்காத நிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் நீங்கள் துரோகத்தை அனுபவிச்சிட்டிங்க. இதனால் பல மீனம் ராசிக்காரர்கள் தற்போது தனிமையை விரும்புகிறாங்க, அதிகமாக பேசாமல் இருக்கிறாங்க,
நிறைய பேர்த்துக்கிட்ட இப்போ நீங்கள் பழசு மாதிரி பேசுகிறதில்ல. அதை நீங்கள் என்றைக்காவது கவனிச்சதுண்டா? உள்ளுக்குள்ளே அழுத்தத்தை அப்படியே வச்சுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் அழுத்தத்தை வச்சுருக்கவே கூடாது மைண்டில். யோசிச்சு பாருங்கள், பழசுக்கும் இப்போயும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு உங்களுக்குள்ளே. என்றைக்காவது அதை நீங்கள் யோசிச்சதுண்டா? தனியாக இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ராசி. இந்த மீன ராசி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 140 கோடி பேர் இருக்கான். அதில் மீனராசிக்காரன் கிட்டத்தட்ட ஒரு 12-14 கோடி பேர் இருப்பான். இந்த மீனராசிக்காரர் எல்லாத்துக்குமே இப்போ நான் சொன்னது நடக்குதுன்னா நடக்கிறதில்ல. ஏன் சார் நடக்கிறதில்ல? அப்புறம் எதுக்கு சார் ராசி பலன் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறது ராசிக்கான பலன். இந்த ராசியில் நீங்கள் லக்கினம் வேறு, தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, உங்களோட பிறந்தவங்க வேறு, நீங்கள் பிரயாணிக்கக்கூடிய இடம் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு, இது மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் வந்து வேறுபடுறீங்க. அதற்கு தகுந்ததார் போல தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட இது தனிப்படியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தயவுசெய்து உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடம் பாருங்கள். இல்லை சார் அங்கே ஒன்றும் சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு பண்ணலாம். ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி. தெளிவாக சொல்கிறோம், அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் ஜோதிடர் பார்ப்பார். ஒரு விவிஐபி ஜோதிடர் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும் தான் பார்ப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கும் ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் தயவுசெய்து வெயிட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஐடியாஸை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது நீங்கள் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி எடுத்துட்டாலும் அது உங்களுடைய நிலைப்பாடானது, உங்களுடைய கருத்துக்கள் உட்பட்டது. இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிற சில முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இது இப்போ நடந்துகிட்ருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி நடந்துகிட்டு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சில விஷயத்தை நோட் பண்ணி இதை பண்ணலாம். இந்த ராசிக்காரங்க தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையில் ஒன்று பணப்பிரச்சனை. பணம் வருவது போல் இருக்கும், ஆனால் இது பணப்பிரச்சனைங்கிறது வாழ்க்கை எல்லாருக்கும் வந்துட்டு போகிறதானே சார் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்கன்னா. ஆனால் இந்த ராசிக்கு பணம் வருவது போல் இருக்கும், ஆனால் தங்காது. எதிர்பாராத செலவுகள் வரும். இதனால் நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நடந்துச்சா இல்லையான்னு. குறிப்பாக கடன் சுமை உங்களுக்கு தற்போதைய நிலைமையில் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரம்பிச்சிருக்கும். வீட்டு செலவுகள், மருத்துவ செலவு, குழந்தைகளுக்கான செலவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை மீறி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சில காலகட்டமாகவும் இருக்குது. வாகன செலவுனா என்ன? உங்களுடைய வாகனங்களுக்கு தேவையில்லாத செலவுகள், பஞ்சர் ஆகிறது, அதெல்லாம் சிம்பிள். பஞ்சர்ங்கிறலாம் சிம்பிள். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து ஏதாவது ஸ்பேர் இதாக இருக்கும், இன்ஜினில் வேலை இருக்குமா, திடீர்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிருக்கும். இது மாதிரி ஏதோ ஒன்று வாகன செலவுகள்லாம் நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயமா வந்து உங்களுக்கு இருக்கிறதுன வாய்ப்புகள் 100% மேலே இருக்குது. வண்டியில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதும் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் மன அழுத்தம் அப்படின்னா, இவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று. இந்த காலகட்டம் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. காரணங்கள் எதிர்காலத்தின் மேல் உள்ள பயம். அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான் உங்களை வந்து வாட்டி வதைக்குது. நம்பியவர்கள் விலகுதல் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன வலியாக உள்ளுக்குள்ளே இருக்குதுங்க. தொழிலில் நிலைத்தன்மை இல்லாமல், தொழிலில் உங்களுக்கான நிலைத்தன்மை இல்லை. அந்த தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைண்டை வந்து சரி பண்ணி அதுக்கான இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். திருமண கவலை. சார் என்ன சார் திருமண கவலையெல்லாம் ஒன்றும் இல்லையே சார் அப்படிங்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குள்ள இருக்கும். திருமணம் ஆனவனுக்கு திருமணம் ஆவலன்னு கவலை, திருமணம் ஆனவனுக்கு திருமணம் ஆனதே ஒரு கவலை. இது உண்மையாக இல்லையா? நீங்கள் மீனராசிக்காரங்க சொல்லுங்கள். அது இந்த காலகட்டத்தில் சொல்லுங்கள். மற்ற காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்லுங்கள். குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுடைய இதெல்லாம் இருந்திருக்கும். ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, சரியாயிடுது. அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. புரிதல் குறைவு, பேசாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு பேசாமல் இருக்கிறது, புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, மதிப்பில்லாத உணர்வு. அதாவது உங்களுக்கு வந்து சரியான மதிப்பு அந்த இடத்துல இருக்காது. நான் மட்டும் எல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற மனநிலை. அந்த மனநிலையே உங்களை வந்து அதிகமாக டைவர்ட் பண்ணிடும். அதை வந்து அவங்க எதிரில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, நீங்களும் இருக்கீங்க, நீங்கள் வந்து 2வது அண்ணா இருக்கீங்க, 3வது தம்பியாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கீங்க. அவனே செய்யலை, நான் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, தொழில் தடைகள். முயற்சி இருக்கும், ஆனால் அதற்கான பலன் தாமதமாக தான் வரும். இதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க. ஏற்படக்கூடிய சூழல்கள் என்ன தெரியுமா? வேலை மாற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து வேறு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையிலேருந்து இந்த வேலைக்கு போகிறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மாறுபட்ட சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. வேலை மாற வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இதுலேயே சம்பள பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக உங்களுக்கு வந்து அமையுதுங்க. கூட்டாளி பிரச்சனையும் உங்களோடு சேர்ந்துருக்குது. கூட்டாளி பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொழில் தடைகளாக கூட இருக்கலாம். அது உங்களுடைய பார்ட்னர், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில பார்ட்னர்ஸினுடைய சில வெளிப்பாடாக கூட இருக்கலாம். அதே போல் வியாபாரத்தில் நஷ்டம். வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நஷ்டம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தொடங்கிய வியாபாரம் வட்டிக்காவது ஆகுதா அப்படின்னு பார்த்தா வட்டிக்காவது இது வரைக்கும் வந்திருக்காது. ஆனால் இதுக்கு மேலே வந்து லாபம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அதே போல் எந்த விஷயத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சனை இருந்திருப்பீங்கன்னா பணம் சிக்கி போகுது. ஏதாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பீங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தினால பண விஷயத்தில் நீங்கள் வந்து லாக் ஆகிருப்பீங்க. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சரியாகி பணம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், வியாபாரம் லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக வர இருக்குது. இனி வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க, கேட்டுக்கங்க. மீனராசிக்காரர்களுக்கு மெதுவாக நல்ல காலம் திறக்க ஆரம்பிச்சிருச்சு. பின்ன சார் பிறக்க ஆரம்பிச்சுன்னா திறக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறீங்க. கதவுகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்குது, அதை மாதிரி ஞாபகம். இது வரைக்கும் கஷ்டம், அவமானம், மனவேதனை, நஷ்டத்தில் இருந்த நீங்கள் அதிகமாக இருந்தாலும் இதுக்கு மேலே மதிப்பு, பணவரவு, குடும்ப அமைதி, ஆன்மீக உணர்வு மெதுவாக வரும். இது எல்லாமே பயங்கர பாசிட்டிவான விஷயமா உங்களுக்கு வரும். அதுதான் அதில் ஹைலைட்டே. தொழில் பலன் அப்படின்னா வேலை பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் வருதுங்க. பதவி உயர்வு தாமதமாக கிடைக்குங்க. வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். ஐடி, ஃபைனான்ஸு, மீடியா, ஆர்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு நல்ல பலன் தரும். கவலைப்படாத அளவுக்கு பலன் தரும். கவனம் அப்படின்னா அலுவலகத்தில் ரகசியங்களை பகிர வேண்டாம், எல்லாரையும் நம்ப வேண்டாம். இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ். எல்லாரையும் நம்ப வேண்டாம், தயவு செய்து அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்க முன்பு நஷ்டம் இருந்தாலும் இப்போது புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பழைய பணம் திரும்ப வரும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே. பழைய பணம் ஸ்டாக்கில் இருந்த பணம்லாம் திரும்ப வச்சுன்னா நல்ல விஷயம் தானே. மெதுவான வளர்ச்சி நமக்கு கிடைக்கும், ஆனால் அது நிலையான வளர்ச்சியாக நமக்கு இருக்கும். அதே போல் ஏற்ற தொழில்கள் அப்படின்னா கலை, ஆன்மீகம், டிஜிட்டல் வேலை, உணவு தொழில், கடல் தொடர்பான தொழில், அதாவது தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், கடல் தொடர்பான தொழில்களாக, மருத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். திருமண பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தாமதமாக இருந்தாலும் நல்ல வாழ்க்கை துணை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2026 நல்ல வரன், குடும்ப சம்பந்தம், தடை நீக்கம், இது எல்லாமே உருவாகுங்க. திருமணம் ஆனவர்களுக்கு முன்பு இருந்த சண்டைகள் குறையும், புரிதல் அதிகரிக்குங்க. குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா கோபத்தில் பேச வேண்டாம், அதை மட்டும் மைண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் நபர் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை கையில் எழுதி வச்சு டெய்லி பார்த்துக்காங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தாரக மந்திரம். அதாவது கோபத்தில் பேச வேண்டாம், 3வது நபர் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். உங்கள் நண்பனாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், புருஷன் முன்னாடி பேசுகிறீங்கன்னா அவங்களுக்குள்ளே மட்டும் வச்சுக்காங்க, அவ்வளோதான். குழந்தை பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி, பெருமை, எதிர்கால உயர்வு வருங்க. இதுதான் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் கல்வி செலவு, உடல்நல கவலை, குழந்தைகளினுடைய பிடிவாதம், சில நேரங்களில் மன அழுத்தம் கூட உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாக இருந்துக்கோங்க. அடுத்த 12 நாட்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 4 நாள் மனக்குழப்பம், பண சிக்கல், பழைய நினைவுகள், தூக்கமின்மை, இது மாதிரிலாம் இருக்குங்க. சரியாக உங்களுக்கு தூக்கம் கூட பெருசாக வந்திருக்காது. இன்றைக்குமே அப்படி தானே இருக்கீங்க, ஆனால் அந்த 4 நாள் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இன்னையிலேருந்து 4 நாள் அப்படி தான் இருக்கும். அடுத்த நடுவில் இருக்கக்கூடிய மற்ற 4 நாட்கள் நல்ல தகவல் வருங்க, நண்பர் உதவி கிடைக்குங்க, பண வரவு சாத்தியமாகும். அதே போல் வேலை தொடர்பான மாற்றம் கட்டாயம் உண்டுங்க. இது எல்லாமே உங்களுக்கு உருவாக இருக்குது. சரி சார், அடுத்த நாள் 8, 9, 10, 11, 12 இந்த நாட்களில் உங்களுக்கு என்ன இருக்குது? குடும்ப அமைதி நிலைக்குங்க. இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டான காலகட்டம். ஆன்மீக சிந்தனை உருவாக இருக்குதுங்க. புதிய திட்டங்கள் நீங்கள் போடுவீங்க. அந்த திட்டத்தின் மூலமாக பல நன்மைகளும் எதிர்பாராத சில சந்திப்புகளும் உங்களுக்கு நேரிடும். அந்த எதிர்பாராத சந்திப்பு உங்களோட வாழ்க்கையில் சில திருப்பங்களை கூட தரலாம். அது உங்களை பொறுத்தது, உங்களுடைய கட்டத்தை பொறுத்தது. இந்த ராசி கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயம் அப்படின்னா, அடுத்த இந்த 12 நாட்களில் யாரும் பெரிய தொகை பணம் கொடுக்க வேண்டாம். பெரிய தொகை லேண்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பெரிய தொகை பணம் கொடுக்காதீங்க. வாக்குவாதத்தை தவிர்த்துக்கும். இரவு நேர பயணம் கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் கவனமாக இருக்குங்க. ஏதாவது தொழிலுக்கு போகிறீங்க, வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தே ஆகணும். தமிழ் புத்தாண்டு பிறந்து 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறையா பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அந்த காலகட்டத்தில் 6 மாதம் ஆகி போச்சு சார், இன்னும் பெரிய திருப்பம் தெரியல சார். தமிழ் புத்தாண்டே பிறந்துச்சு சார், அதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே தெரியல சார் அப்படின்னா 2026 மீனராசிக்காரர்களுக்கு மாற்றத்தினுடைய ஆண்டு தான். இந்த ஆண்டில் நடக்கக்கூடியவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருப்பம், பல வருடங்களாக நின்ற விஷயங்கள் நகரும். பண முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. புதிய வருமானம் உருவாகும். நிலம் தொடர்பான லாபம், வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம். பங்காளிக்குள்ளே சண்டைலாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குதுங்க. குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்குதுங்க. திருமணம், குழந்தை பிறப்பு, அதே போல் வீடு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்குதுங்க. இது எல்லாமே சாத்தியமாகுங்க. இந்த காலகட்டத்தில் சாத்தியமாகுது. ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னா இந்த ஆண்டு பலர் கோவில் செல்ல தொடங்குவாங்க.
அதாவது கோவில் புதுசாக கோவில் போயிட்ட இடத்துக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு போயிட்ட இடத்துக்குலாம் தொடங்குவாங்க. தியானம் செய்வாங்க. இறை நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நண்பர்கள்கிட்ட தான். எல்லோரும் உண்மையானவங்களில் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் நலம் அப்படின்னா தூக்கமின்மை இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், வயிறு பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாமே கவனமாக கவனிச்சுக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தூக்கமின்மை விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே போல் மன அழுத்தமும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை தரலாம். அதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்து வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. தலைவலி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க. மற்றபடி எல்லாமே நன்மையாகவே நடக்குதுங்க. அதே போல் காதல் உறவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு. ஸோ அதிக நம்பிக்கை தயவுசெய்து வைக்காதீங்க. அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ராசிக்காரங்க தொழில் செஞ்சீங்க அப்படின்னா புதிய கூட்டாளிகளை உடனே நம்ப வேண்டாம். புதிய கூட்டாளிகள் யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து நம்ப வேண்டாம். செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குரு பகவான் வழிபாடு, மஞ்சள் உடை அணியிறது, வியாழக்கிழமையில் கடலை பருப்பு தானம் பண்ணுறது, தேங்காய் உடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் நல்ல பலன் தரும். பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது மீனராசிக்காரங்களுக்கு. விஷ்ணு, கிருஷ்ணர், ரங்கநாதர் இந்த மாதிரி சுவாமிகள் வழிபடும் போது ரொம்ப நல்லதுங்க. நான் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய 108 முறை சொல்லுங்கள். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் சொல்லுங்கள், ரொம்ப நல்லது. அம்மன் வழிபாடு, வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சை தீபம், குங்குமர்ச்சனை ரொம்ப நல்லது. சனி பரிகாரம்னு சொல்லுவாங்க. இந்த டைம் உங்களுக்கு சனி பரிகாரமும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனியினுடைய ஆற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்குதா இல்லையான்னு உங்களுடைய கிரக வழியை வச்சு செக் பண்ணிக்கலாம். கிரக கட்டங்களை வச்சு செக் பண்ணிக்கலாம். சனிக்கிழமையில் எள்ளெண்ணெய் தீபம், கருப்பு உளுந்து தானம் ரொம்ப நல்லது. கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னதானம் பண்ணுங்கள். பசுவுக்கு உணவளிக்கிறது, காகங்களுக்கு உணவு வைக்கிறது, இது நல்ல பலனை தரும். இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம், அதனால் நான் இப்போ சொல்கிறேன். மீனராசிக்காரர்களில் உண்மையான பலம் அப்படின்னா அவங்க எவ்வளோ உடைந்தாலும் மீண்டும் எழுந்துருவாங்க. மற்றவர்களுக்கு உதவுவாங்க, அன்பை விடமாட்டாங்க. இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை நான் முழுமையாக சொல்லணும் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையோட ஆரம்பத்தில் சோதனை காலமாக நிரம்பி இருக்கும். ஆனால் வாழ்க்கையோட 2ஆம் பாதியில் மதிப்பு, பணம், அமைதி, ஆன்மீக உணர்வு, ஆன்மீகத்தில் உயர்வு எல்லாமே எங்களுக்கு கிடைக்குங்க. இவங்க அழுவது பலவீனம் அப்படின்னு கிடையாது, அது தூய மனசினுடைய அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயத்தையும் நான் சொல்கிறேன். எல்லாரையும் நம்பாதீங்க. பணம் கொடுக்கும்போது ஆதாரம் வச்சுக்கோங்க. உடனடி கோபத்தை முடிவு எடுக்காதீங்க. குடும்பத்தில் பேசாமல் மட்டும் இருக்க வேண்டாம். உடல் நலத்தை புறக்கணிக்க வேண்டாம். செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. இரவு நேர பயணங்களை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. பழைய காதல் நிலைவுகளை சிக்கிக்காதீங்க, தப்பிச்சுக்காங்க. தொழிலில் கூட்டாளிகளை சரி பாருங்கள். அவங்கள ரொம்ப நம்பி ரொம்ப இறங்காதீங்க. ஆன்மீகத்தை விட்டுட்டு வேறு விஷயத்துக்கு போகாதீங்க. ஆன்மீகத்தை விட வேண்டாம் அப்படிங்கிறத மேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மட்டும்தான் எல்லாமே தலைமையில் செய்யணும், நான் மட்டும்தான் எல்லாமே தனிமையில் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் வேண்டாம். அதாவது நீங்கள் அப்படி சொல்லவும் வேண்டாம். நீங்கள் தான் தனியாக பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் தனியாகவும் செயல்படவும் வேண்டாம். மீனராசிக்காரர்களுக்கு மெதுவான நல்ல காலம் பிறந்திருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய கதவுகள் திறந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமை இருந்தால் பெரிய உயர்வு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. வேறு எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம். பிரபலமான ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். நம்ம சேனல் வரை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.